யூடியூப்ல இருந்து 250 கார்டு இந்த வீடியோவுக்கு லைக்க போடு. ஏதாவது குறை இருந்தால் கமெண்டில் சொல்லவும். கடைசியில் சந்திப்போம். மன்னர் ஆட்சி நடக்குது, என் மயிராட்சி நடக்குதுன்னு கொளத்தூர் தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் தளபதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்கள் வாக்களித்து எங்கள் அண்ணன் உதயநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் தெரியுமா? 1000 2000 1000 ஓட்டுல ஜெயிச்ச ஒரு மாவீரன் எங்க அண்ணன் உதயநிதிடா. நாங்க என்ன அண்ணாமலை மாதிரி விற்காத சாமானா? யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா எல் முருகன் மாதிரி எக்ஸ்பீரி ஆன மருந்தா தோட்டம் ஃபுல்லா வச்சுட்டு பயிர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான் எங்க அண்ணன். சுட்டான்னா ரெட்டை புள்ள பிறக்கும் பாத்துக்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? புத்தகத்தை வெளியிட்டு பொத்திக்கிட்டு போடான்னா, புத்தகத்தை வெளியிட்டு பொத்திக்கிட்டு போயிருந்தீங்கன்னா இப்ப என் தம்பி தமிழினியன் மாதிரி பாலிசா பேசிட்டு மற்றதெல்லாம் எங்க அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பார்த்துக்குவாரு. இருக்கானா? இது எப்படிக்குதுன்னா, உத்தமா பத்தினி ஊர்கோலம் போனா ஊருக்கு ஒரு செவ்வாழை தீவார்த்தனைக்கு வச்சானோ. தம்பி அப்படித்தான்டா பேசுவேன். கேளு, உனக்கு இது வேணும்னா நீ அங்க போய் கேளு. நீ வந்து பத்மினியாவே இரு, நீ சரோஜா தேவியாவே இரு, நீ பானுமதியாவே இரு. ஆனா நான் சில்கு சுமிதாவா இருந்தாலும் எனக்கு ரசிகர் கூட்டத்தை பாடுறாங்க. ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. நான் சில்கு சுமிதா மட்டும் இல்ல, நமிதா கூட. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்க என்ன பண்றது? நாய் நம்மளை கடிக்க வருது. சாதா நாயா இருந்தா வேட்டி கட்டினே தெத்தனா போயிடும். சொறி நாயும் வெறி நாயும் கடிக்க வருது. வேட்டி அவுத்து போட்டுடணும், ஷார்ட்ஸ் போட்டுக்கணும், ஃபுல் ஷர்ட்டை போடக்கூடாது, டி ஷர்ட்டு போட்டுக்கணும். சரியான கல் ஒரு 10 பாஞ்சு மொத்தமா எடுத்து துணியில கட்டிக்கணும். சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டே டே ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்டா டே ஒன்னாடா போடா, அப்படி போடா. சரி, அண்ணன் தளபதி கூட கூப்பிட்டாரு ஜெயில இருந்து வந்த உடனே. அடங்க மாட்டியா? என்ன லுக்கு? நீங்க தானே பாரு, நீங்க மறுபடியும் பாடுறா. ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. திருந்த மாட்டியா? அப்ப என்னதான் பண்ணுவேன்? தலைவரே, அடங்க சொல்றதை விட திருந்த சொல்றதை விட என்ன செத்து போன்னு சொல்லுங்க தலைவரே. சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. டச் பண்ணிட்டேன் போன்ட்டேன். அவன் தம்பி பேசும்போது கூட சொன்னான், ஆட்சி வரும் போகும், ஆட்சிக்காக இந்த இயக்கம் இல்லை சொன்னான். ஆமா, ஆட்சி வரும் போவோம், அடுத்தவங்க கையில கொடுத்துட்டு நாங்க ஐஸ் வாங்கி சப்பிட்டு போவோம். செகண்ட் போதும், டோட்டலா விட்டுருவேன் நான். விட்டுறாப்ப அந்த செகண்ட் எப்போ வரும்னு தெரியாது. இல்ல அதுக்காக இந்த கட்சி நடத்துறோம். 75 வருஷம் பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டான். தெரியுதுடா, கால் எடுக்க கொஞ்சம் இதா இருக்கு. உள்ளுருக்கு நடுங்குதுடா. எனக்கு என்ன பயம்? தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறோமா, சம்பிரதாயத்துக்கு ட்வீட் போடுறோமா, சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுறோமா? முட்டாள ஏண்டா, ஒரு படத்துல ஊர் ஜனத்து நகையெல்லாம் வாங்கி ஆஸ்பத்திரி கட்ட ஒரு செங்கல் வைப்பானா இல்லையா? ஏண்டா, திரைப்படத்திலேயே ஊர் ஜனத்தையும் உன் பொண்டாட்டி தாலியும் வாங்கி கட்டின ஆஸ்பத்திரிய ஊர் மேல விட்டுட்டு உன் பொண்டாட்டி சாவர மாதிரி காட்சி வச்சவன் தானே நீ. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கோம்டா. இப்ப என்னடா உனக்கு? என்னப்பா வாடா போடா மரியாதை? பின்ன எப்படா உன்னை கூப்பிடுறது? உனக்கு என்னடா மரியாதை? யாருடா சொல்றான்? நாங்க குழந்தைதான். ஆனா குழந்தை பாம்பை பார்த்தாலும் சிரிக்கும், பெத்த ஆத்தால பார்த்தாலும் சிரிக்கும். அட முட்டாளே, அந்த குழந்தைக்கு பாம்பு கடிக்கும்னு தெரியாது. அது கடிச்சதுன்னு வச்சுக்க,
அப்பனா ஆத்தாளா இருக்கிற எங்க அண்ணன் தளபதி தாண்டா உன் உயிரை காப்பாத்துற ஆத்தான்றது நீ மறந்துடாத. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். என்ன சொல்றீங்க? மன்னர் ஆட்சி. அவன் யாருங்க? அவன் அந்த ஆதவ அர்ஜுனாவா? அவன் காதகத்தை பிடிச்சி முறுக்கி எடுத்துன்னு வாங்க இங்க. அவன் படிச்சானா இல்லையா, இல்ல நேத்து கெஞ்சா அடிச்சுட்டு போயிட்டானா? சாம்பார் அப்ப எனக்கு